Vanakkam and welcome to Pepsi and Barangum Z Super Family. Powered by Babalwala Huggies, India's #1 dealer. Vasanth & Co. Special partner 82 பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி, கிசான் பீனட் பட்டர் புரோட்டீன் புதையல் மற்றும் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. இவ்வளோ பில்டப் இன்னைக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஷோவில் ஏகப்பட்ட மாற்றம் இருக்குது. இது வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொன்னோன்னு ஹாப்பினஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்த கேமே திருப்பின்னா மாத்திரன்னா மாற்றலை அப்படின்னா அதுக்கு ஷோக்கு பேர் மாற்றிருப்போம். ஸோ இப்படி நிறைய மாற்றங்களோட ஃபுல் எனர்ஜியோட இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்ல கைத்தலோட ஃபர்ஸ்ட் டீம் இன்வைட் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் டீம் சூரியவம்சா. ஸோ லாஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வின் பண்ணி களத்தூள் இறங்கியிருக்கீங்க, ஓகேவா? ஸோ எப்படி இருக்கு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பார்த்தீங்களா எபிசோட்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. போய் தானே நீங்கள் ஐராகரோல் கூட டான்ஸ் ஆனதெல்லாம் மாற்றி மாற்றி பார்த்தேன். ஓ அது இப்போ அது தேவை. 2 ஸ்டெப் அங்கே போட்டக்கூடாது, உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் சொல்லுங்கள் மேம், த பியூட்டிஃபுல் சிங்கர். ஐயோ சிரிப்பே பாடலாம் இருக்கிறது. சொல்லுங்க, ஷோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா வந்ததுக்கு? சூப்பராக இருந்தது. ஆனால் என்னன்னா, அந்த பெருமாளேங்கிற வார்த்தையை போட்டு போட்டு காமெடி பண்ணிட்டல எல்லாரும். இல்லை, பெருமாளை மறக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா அப்படி ஒரு எபிசோடில் பண்ணோம். பட் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் எல்லார்ட்டையும் பேசிட்டேன். இப்போ தான் நான் ஹீரோயின்ட்ட பேச போகிறோம். டார்லிங், சீரியஸாக ஒன்று சொல்கிறேன். உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்னா, நீ வந்தவனும் நோட்டீஸ் பண்ணுவேன்னு பார்த்தேன், நீ பார்க்கல. நீ சீரியலில் கட்டின பட்டு புடவையில் பேண்ட் தைச்சு போட்டு வந்திருக்கேன். சீரியல்ல பட்டு புடவை போடுறதே இல்ல. நீங்க என்ன சீரியல் பார்த்தது? ஒரு நிமிஷம் இரு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீ ஒரு புடவை கட்டு வந்து ஆடனல்ல, அந்த புடவையில் தைச்ச பேண்ட் தான் இது. எந்த சாயம் போயிடுச்சுங்க, வாடகைக்கு வாங்கினது அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு எபிசோடு ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது யாரு ஐரா கிட்ட ரொமான்ஸ் பண்றீங்க. இந்த எபிசோட் வரும்போது என்ன பார்த்து இந்த மாதிரி ரொமான்ஸ் வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட். எப்படின்னு சொல்றேன்னு கேளு. நம்ம ஷோல ஏகப்பட்ட மாற்றம் வந்திருக்கு, உன்கிட்ட சொன்னா இல்லையா? ஷோலே ஏகப்பட்ட மாற்றம் வருது. அப்புறம் ஐரா கிட்ட இருந்து உங்ககிட்ட ஒரு மாற்றம் ஏன் வரக்கூடாது? இந்த எபிசோடுக்காக சொல்ல, உண்மையிலேயே நிக்கிதா அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு உன்னை. சீரியஸ்லி கெட்ட பழக்கம். குறுக்க பேசின குறவழியை கடிச்சு நீ அவனை பார்க்காத, என்ன பாரு. ஓகே, ஏய் அவனை பார்க்காத. எபிசோட் முடிகிற வரைக்கும் நீ அவர் கூட மட்டும்தான் ஆடுறேன், இதா இல்லையா? பட் எனிவே, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த எபிசோட் முடியறதுக்குள்ளே என்னோட மொத்த காதலி உங்கள்கிட்ட வெளிப்படுத்திடுவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்கள் போகலாம் உங்களோட பிளேஸ்க்கு. தேங்க்யூ. நம்ம ஜி சூப்பர் ஃபேமிலியில் வின் பண்ண 2 டீம் மோத போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு வின்னிங் டீம் வந்தாச்சு. ஸோ இந்த சைடு கரெக்டாக இவங்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான டீம் தான் வர போகிறாங்க. நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டீம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி.
பண்ணவே மாட்டான். அதான் அவன் ஸ்டெப்பு போடுறான், நீ செட்டுக்கு மாப் போடுற. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ டீம் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. ஸோ இந்த என்டையர் டீமுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தொப்பி போட்ட டீம் வேற சிங்க்ல இருக்கு. நான் ஒரு பாட்டு இப்போ உங்களுக்காக போடுறேன், ஆடிட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு போவோம். ரெடி? 3, 2, 1 மியூசிக் ப்ளீஸ். கண்ணாடி தானே தேர்ற, கூட இருக்க தான் இருக்குது. ஸ்டெப்பு போறானா கீழே ஒரு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறேன். ஆதரவு கொடுத்துட்டேன். நீ அனாதையா இருக்கிற நிறைய விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. ஏங்க தூக்கம் அதிகமா வருதா? ஏங்க இந்த பேட்டா காசு வரலன்னா உருன்னு இருப்பாங்களா, அந்த மாதிரி நிக்கிறீங்க. நீங்க வேற கூப்பிட்டுறானுங்க 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஷோக்கு, அப்படி அந்த ஃபீல்ல நிக்கிறீங்களே. ஸோ என்டையர் ஜி ஃபேமிலியில ஒரு கியூட்டி பை யாருன்னு பார்த்தா இது டார்லிங் தான். ஸோ ஹாப்பி டு மீட் யூ மச்சான். இஸ் a ஹீரோ மெட்டீரியல், எல்லாருக்கும் தெரியும். இஸ் a ஹீரோ. கூடி சீக்கிரம் வெள்ளித்திரையில் உன்னை பார்க்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் ஷூ மட்டும் அன்னைக்கு மாத்திரு, ஹைவேஸ்ல ரோடு போடுறவனுக்கு போடுற மாதிரி இருக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் டீம். ஸோ ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி வின் பண்ண டீமோட மோத போறீங்க இந்த வாட்டி. என்ன ஃபீல் ஆகுது? ஜெயிச்சிருவோன்னு தோணுதா? ஏய் உனக்கு லைட்டா அழகப்பன் வாய்ஸ் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ பாடினா சூப்பரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். கொடுமையா இருக்கும். சூப்பரா பாடுவாங்க. செட்ல யாராவது பாடு. சரி நீ உனக்கு நல்லா பிடிச்ச பாட்டை தான் நீ மைண்ட்ல யோசிச்சு வச்சுக்கோ, நம்ம ஷோல பாத்துவோம். ஓகே ப்ளீஸ். தி சூப்பர் ஃபேமிலியோட லீக் 2ல இருக்கோம். 2 வின்னிங் டீம்ஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காம்படிஷன் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, களத்தில் சந்திப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ யாரை கூப்பிட போகிறோம்? ஃபர்ஸ்ட் கேப்டனை கூப்பிட போகிறோம். அவர் என்ன கதாபாத்திரம் வரார், என்ன வாய்ஸ் பேசுறாருன்றதை காத்திருந்து பார்ப்போம். ஓகே, நல்ல கைத்தறலோட லெட்ஸ் வெல்கம் டீம் கேப்டன். எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு எல்லாருக்கும் வணக்கம். ஐயா என்ன காம்பினேஷன் இது? மேலே டிடெக்டிவ் மாதிரி இருக்கீங்க, கீழே வேட்டியில் இருக்கிறீங்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வேட்டி இல்ல. இந்த வேட்டியை எடுத்துக்கிட்டு நான் மொட்டை மாடிக்கு போனேன்னா வத்தல் காய போட போறேன்னு அர்த்தம். அதே இந்த வேட்டியை எடுத்து 4ஆ மடிச்சு மூக்கில் கட்டினா கொரோனாக்கு மாஸ்கா யூஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். அதே சிங்கிளா எடுத்து அதே இந்த வேட்டி அப்படியே மடிச்சு கட்டினா பஞ்சகடா இல்ல பஞ்சகஜம்னு நினைச்சேனா, வேற ஒண்ணு சொல்லலாம். அது மட்டும் இல்ல தம்பி, இதே வேட்டியை எடுத்து நான் இந்திய எல்லையில தூக்கி நிறுத்தினா சமாதானம் பேச போறேன்னு அர்த்தம். அவங்க கரெக்டா சொல்றாங்க போறா. ஐயா தம்மா துண்டு வேட்டிக்கு இவ்வளவு பில்டப் தேவையா? தம்மா துண்டு வேட்டி தான்டா அவ்வளவு பெரிய மறந்துட்டேன் கேக்குறா. தம்மா துண்டு வேட்டி தான் அவ்வளவு பெரிய துப்பாக்கியை மறைக்குதா? இருடா புரியா அழகப்பா. நான் சொன்னல அந்த வேட்டி தான் துப்பாக்கியை மறைக்குது. சூப்பர் சூப்பர். நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னா இவருக்கு டஃப் கொடுக்க ஒரே ஒருத்தரால மட்டும் தான் முடியும். 20 வருஷமா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணிருக்காங்க. இவங்க இணைந்து வந்தாங்கன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் பெருமாளே.
யாரோ பைத்தியம் பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான்? நான் தாண்டா வீரபத்ரன். வீரபத்ரா, சொல்லுடா. உன்னை தாண்டா 25 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்குடா என்ன தேடிக்கிட்டு இருக்க? 25 வருஷம் ஆயிடுச்சுல, மறந்துச்சு, யோசிச்சு சொல்றேன். ஏய், உங்க அப்பாவை கொண்டது நான் தான், உங்க அம்மாவை கொண்டது நான் தான், உன் தம்பியை கொண்டது நான் தான், உன் தங்கச்சியை கொண்டது நான் தான், அந்த டீ கடைக்காரனை கொண்டதும் நான் தான்டா. சொல்றது நீங்க தான்டா. ஏய் வீரபத்ரா, எங்க அம்மாவை கொன்ன, எங்க அப்பாவை கொன்ன, அந்த டீ கடைக்காரன் ஏன்டா கொன்ன? உங்க அப்பா தானே அந்த டீ கடைக்காரங்கிட்ட போய் டீ குடிக்கிறான், அதனால தான்டா அவனையும் கொண்ட. ஏய் பிரபாகரா, ஏய் வீரபத்ரா, சொல்லுடா, சொல்லு. ஏய் வீரபத்ரா, இப்ப ஞாபகம் வந்துருச்சுடா. இதுக்காக தாண்டா உன்னை 25 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். என்னடா சொல்லு. ஏய், தம்பி இங்க வாங்க தம்பி. ஏய் இவங்க ரெண்டு பேரும் தான் பேசல. ஏய் இங்க வாடா. யாரா இவன்? ஏய் வாடா அப்படி. அங்க பாரு, இவன் கிட்ட பார்த்து கொஞ்சம் உஷாராரு, இல்லன்னா குண்டு போட்டுருவான். அங்க பாரு தொங்க விட்டுருக்கான். சாத்தையா, இவனை வெளியே இழுத்து கழுவு சாத்தியா. ஏய் நான் பறக்கும் போது குண்டோட பறந்தவன்டா. ஏய் நான் பறக்கும் போது துப்பாக்கியோட பிறந்தவன். தீவிரவாதின்னா குண்டோட வரணும், ஏன்னா லிப்ஸ்டிக்கோட வந்திருக்க. ஓகே ஓகே ஒரே நிமிஷம், இந்த நகைச்சுவைக்கு அப்படியே பாஸ் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், வந்திருக்க டீம்ஸை வெல்கம் பண்ணுங்க கேப்டன்ஸ். யாரா அந்த டீம்? சூரிய வம்சம் வரும்போது மழையில இந்த துப்பாக்கி நனைஞ்சிருச்சு, சூரியன் இருக்கும்ல இங்க காய வச்சுக்கிறேன். எப்படி சூரிய வம்சம் காய போடுற இல்ல? அடி வயித்துல ஒரு எத்து விட்டுன்னு வச்சுக்க, உனக்கு வம்சமே எல்லாம் போயிடும். சரி ஐயா, நீங்க இந்த டீம் வெல்கம் பண்ணுங்க தம்பி, உங்க சீரியல் பேர் என்ன தம்பி? ஒரு ஊர்ல ஒரு ஏய் யாரா அவன் பையன் வெளியே அனுப்புறா? புடிச்சுக்க புடிச்சுக்க. துப்பாக்கியோட ஒரு திருப்பிதான் பயமா இருக்கு. என்னடா என்ன நாங்க ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்கோம், நீங்க ரெண்டு பேரும் நான் பேசுறேன். சரிடா, நீ கேட்க வந்தது இருடா, வாயை மூடுறா, காட்டேரி. ஏய் தம்பி, உங்க சீரியலோட பேர் என்ன? ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. தம்பி நான் கதையை கேட்கல, நீ கதை சொல்ல வேணாம். சீரியலோட ஏய் இரு 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 இரு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அப்பா, ஐயோ அப்பா, புத்தூர் கட்டி போட்டுடா எப்பா, சாக்கு. ராஜகுமாரி ஜோக்கு. பிரபாகரா, அவங்க சீரியல் பேரை தானே சொல்றாங்க. ஜி சூப்பர் ஃபேமிலியில் இது லீக் 2 நீங்கள் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிங்க உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் இந்த ஷோவில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் லீக் 2ன்றதுனால. அப்போ நாங்கள் வச்சிருந்த பேர் டக்குன்னு பேசு இல்லைன்னா ஜூஸ். அப்பா பரவாயில்ல. இந்த ரவுண்டோட பேர் என்ன இப்போ மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆன்சரை சொன்னா மாசு இல்லைன்னா ஜூஸு. சொன்னா மாசு, அவன் ஒரு லூசு. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்போம், உங்களை 60 செகண்ட் டைம் தருவோம். அந்த கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 பதில் சொல்கிறீங்க, இந்த சைடு நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அதே மாதிரி 60 செகண்ட்ஸ் டைம் தருவோம். நீங்கள் 12 சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு வின் பண்ண ஒரு ஆளாக மாறுவீங்க. அந்த ஜூஸை நீங்கள் எடுத்து குடிச்சிருவீங்க. இப்போ எங்கள் 2 கேப்டன் நீங்கள் உட்காந்துருக்காங்க, 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. எந்த ஜோக் சிறந்ததோ அந்த டீம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டுமே நல்லா இருக்காது. அது தெரிஞ்சுதானே கேட்குறோமே. பரவாயில்லையே. ஜோக் வெயிட் பண்றீங்களா இல்ல நீங்களே செலக்ட் பண்றீங்களா? இல்ல நாங்களே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஜோக் Okay, my darling Ashwini needs a joke. Ashwiniக்காக ஜோக் வீரபத்ரா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். பாபு come on. Come on, பாபு. ஜோக்கு ஜோக்கு. ஜோக் முடிஞ்சிருச்சு. இல்ல நான் என்னதான் எனக்கு என்ன பயனா, இப்ப இதை விட நான் ஒண்ணு பண்றேன், எங்கால ஒண்ணு பண்ண போறேன். அதாவது ஒரு புருஷனும்
ஒரு பொண்டாட்டியும், அதாவது புதுசா கல்யாணம் ஆன 2 பேரு. செம ஜோக்கு. ஃபுல்லா சொல்லுவா, டக்குனு முடிச்சிருங்க. சொல்லி முடியல மோகன். தம்பி கம்பெனில ஜோக்கு கேட்டாங்க, கதை கேட்கல. இருடா. கோயிலுக்கு போனான். போறதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டிக்கு அன்பா பூ வாங்கி கொடுத்தான். பூ வாங்கி கொடுத்து அப்படி அழகா தலையில வச்சுட்டு உள்ள போயிட்டு விநாயகரை பார்த்து விநாயகா அப்படின்னு கும்பிட்டானா தம்மால் வெடிச்சிருச்சான் கோயில்ல. ஏன் ஏன் ஏதாவது ஜோக் சொல்லிருப்பேன். இல்ல ஏன் 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 ஏன்னா அவன் வெளியே வாங்கி கொடுத்தது குண்டு மல்லியா. இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி யாரோ சொல்லி கொடுக்குறா? தம்பி விஜய் விஜய் என்கிட்ட ஒரு குண்டு ஜோக்கு. சொல்றேன் கேளு. ஒருத்தன் குண்டு ஊசி வாங்குறதுக்காக கடைக்கு போனானா. ஆனா அங்க எங்கேயுமே குண்டு ஊசி இல்லையா. அவன் திரும்பி வந்துட்டானா. ஏன் 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 ஏன்னா அது குண்டா இல்ல. எங்க டீமுடா? இல்ல நான் எனக்கு என்ன ஒரு பயம் அறிவு கட்ட முடியா. ஜோக்குன்னா அவங்களுக்கு ஆன்சர் தெரியக்கூடாதுடா. தெரிஞ்ச ஜோக்க சொல்லு. டேய் ஆன்சர் தெரியலனா அது விடுகதடா. எல்லாரும் சிரிச்சாதடா ஜோக்கு. ஜோக்கு விடுதல தெரியல. ஏடா ஜோக் எது விடுகது எதுனே தெரியல உனக்கு. பட் எனிவே எனக்கு ஒரு விஷயம் இப்ப தெளிவா புரிஞ்சிச்சு. இப்படி கேப்டன் இருக்காங்களே நீங்க கஷ்டப்பட போறீங்களான்னு பார்த்தேன். ஆனா அதையும் ஒரு ஜோக்குன்னு பதில் சொல்ற பத்தியா நீ. சத்தியம் உன்னோட ஒஸ்டான இது வரைக்கும் யாரையுமே பார்த்தது. ஸோ ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா உங்களுக்கு தான் சிங்க் அமோகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டீம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. தா என்ற எழுத்தில் தொடங்கும் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்கள். தளபதி, தங்கமகன், தங்கமகன். தம்பிக்கு எந்த ஊரு? தர்மதுரை, தர்மதுரை. தர்பார், தர்பார். 5 4 3 2 ஏய் தாய் சொல்ல தட்டாதே. அத புதைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜோக். ஸோ அதே 60 செகண்ட்ஸ் டைம் உங்களுக்கு. அவங்க 5 பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கேப் விட்டுருக்காங்க. நீங்க 5ஓட கம்மியா பதில் சொன்னீங்கன்னா ஜூஸ் நீங்க தான் குடிக்க போறீங்க. ஆன்சர் சொன்னா மாசே இல்லனா ஜூஸ். ஜூஸே. ய கொஸ்டின். ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் அஜித் குமார் நடித்த திரைப்படங்கள். அசல், ஆரம்பம், 2 ஆசை, 3 அட்டகாசம், 4 அட்டகாசம், 1 2 3 அவதாரம், அவதாரம், 5 அவதாரம், அதிகாரம் படமே இல்ல. பில்லா, பில்லா, பில்லா. என்ன சொல்லுங்க. ஒரே அஜித் பில்லா எப்படி ஆள் ஆரம்பிச்சா? அஜித் படம் நடிச்சா ஸ்கூலுக்கு போனே இல்லையா? ஆள் ஆரம்பிச்சால அபிலாடா. நீங்க நிறைய விஷயம் தப்பு பண்ணிட்டீங்க. ஒண்ணு பில்லா சொன்னீங்க, அது தப்பு. ஆவாரம் பூனி ஏதோ அவதாரம் சம்பந்தமே இல்லாத படத்துல கன்ஃபியூஸ் பண்றானே. அவங்க பண்ணது ஒரே ஒரு தப்பு. நீங்க பண்ணது ஒரு 9-10 தப்பு இருக்கும். சோ இந்த கேள்விக்கு நீங்க தான் ஜூஸ் குடிக்க போறீங்க. அவங்க பண்ணது தப்பு, எங்களுக்கு தான் கப்பு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் உடலுக்கு ஆரோக்கியமான ஜூஸ் தான். சரியா? ஒன்றுல நிலவேம்பு இருக்கும், ஒன்றுல கபசுரம் இருக்கும், ஒன்றுல பாவக்காய் இருக்கும். பாவக்காயில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளி. நெக்ஸ்ட் क्वेश्चन. 90s கிட்ஸ் உபயோகப்படுத்திய பொருட்கள். பம்பரம், ஜவ்வு மிட்டாய், கோலி குண்டு, கில்லி, பல்லாங்குழி, பல்லாங்குழி, நொண்டி, நொண்டி, தாயம், 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 அப்புறம் பரமபதம், பரமபதம், பழைய அவர் சைக்கிள், அவர் சைக்கிள், டயர், டயர், ஒன்றை டயர், சைக்கிள், அப்புறம் டயர் வச்சு, டயர் வச்சு, டயர் 10. பிரிக்கேம், 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 பாம்பு விளையாட்டு, பாம்பு ஸ்னேக். ஏய் அதுக்கு அதுல 100 கேம் இருக்கும். லைனா சொல்லுங்க. வீடியோ கேம் பிடிச்சு அவ்வளவுதான். சிகரெட் அட்டை, சிகரெட் அட்டை, யோயோ, யோயோ. ஓகே யோயோ சம. ஆமா, குண்டு வீடு, குண்டு வீடு, சுத்துவாங்க, இப்படி சுத்துவாங்க. வீடியோ கேமாயா? சுட்டு வீடியோ கேமா? குண்டு மிட்டாய்,
சொல்லு ஓ பிள்ளை டப்பா பிள்ளை ஓ பிள்ளை சூப்பர் வாட்ச் மாதிரி சாக்லேட் கட்டுவாங்க அட, ஏன் அது சொல்லியாச்சு பம்பாய் ஐஸ் சேமியா ஐஸ்கிரீம் சேமியா ஐஸ் சேமியா ஐஸ் பாலை சேமியா ஐஸ் பால் ஐஸ் அது கோல்டன் காயின் இது சாக்லேட் Chocolate. கோல்ட் சாக்லேட் ஆசை சாசை ஓகே லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் நம்பர் 2 பால் பால்கோவா 3 பால் கோலம் எப்படி இருக்கு 2 டைம் அப் 5 ஓகே சூப்பரா மிகப்பெரிய கைதட்டல் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி டீம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நான் கொடுத்த டைம் வெறும் 60 செகண்ட்ஸ்க்குள்ள அப்படியே ரீவைண்ட் பண்ணி ஒரு ஆட்டோகிராஃப் சேரன் படம் பார்த்த மாதிரி என்னென்னலாம் நம்ம சாப்பிட்ருப்போம், என்னென்னலாம் அந்த டைம்ல யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு 15 விஷயங்கள் கண்முடி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ டீம் சூரியவம்சம் உங்களுக்கான கொஸ்டின் வரும். ஆன்சரை சொன்னா மாசு, இல்லைன்னா 15 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க 16 சொல்லணும். 16 சொன்னீங்கன்னா இந்த வாட்டி தப்பிக்கலாம். கரெக்டாக சொல்றீங்களா இல்லையான்றது பார்க்க போறோம். டீம் சூரியவம்சம் கொஸ்டின் ப்ளீஸ். வீட்டு உபயோகப் பொருட்கள் என்னென்ன? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, பாத்திரம், டைனிங் டேபிள், அது சோஃபா, பெட்டு, ஊஞ்சல், பல்பு, டியூபு, டியூப் லைட்னா டியூப் லைட், டோர் மேட், அப்புறம் வந்து ஸ்கிரீன், விளக்கமாறு, மாப் ஸ்டிக்கர், அப்புறம் ஆப்பு 15 வந்துருச்சு. சோப்பு, ஷாம்பு, சீப்பு, பக்கெட், ஜக்கு, கண்ணாடி ஓகே. இல்ல கொடுத்த டைம்க்குள்ள 15 தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 17 வரைக்கும் ஆன்சர் பண்ணிருக்காங்க டீம் சூரியவம்சம். ஆன்சர் சொன்னா மாசு, இல்லனா ஜூஸ். இந்த கேள்விக்கு ஜூஸ் குடிக்க போறது வீரபத்ரா உங்க டீம் தான். சோ உங்களுக்கான ஜூஸ் இந்த பீட்ரூட் ஷாட் வந்து உங்களுக்காக பிளட்டை பியூரிஃபை பண்ணி ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாகும். லேகிய விக்கிற மாதிரி ஐட்டம் தான் உங்களுக்கு சேர்ந்து. 3 2 1 ஷாட். ஏய் கண்ணாமுருகா நம்ம வேலையை மிச்சப்படுத்துறாங்கடா. டேய், நானா குரங்கு ரத்தத்தையே குடிக்கிற வேண்டாம். இதங்கடா சாதாரண இதான் குடிக்கிறேன் பாப்பா. அழகப்பா குடிக்க வைங்க. ஏய், குடி. ஏய், நான் குடிக்க வைக்கிறேன்டா பாப்பா. சின்ன பிள்ளைங்க குடிக்கிற மாதிரி குடிச்சிரு. குடி. வா காஞ்சனா கிளைமேக்ஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. போறாது நல்லா இருக்கு. ரத்த காட்டாரி மாதிரியா இருக்கு. தெரிஞ்சிடுச்சா ஏய், கேட்டுது. இல்ல கேட்டுது. அந்த பொண்ணு பேய் பக்கத்துல இருக்கு. காமெடி குட்டி சாத்தான் போடா. இப்ப ஏய் இந்த செட்ல 300 பேர் இருக்காங்க. அந்த ஜோக் நீ மட்டும் சிரிக்கிறப்பா. அப்படிதான் அவனுங்க பண்றானுங்க. அப்ப நானும் அதான் பண்ணுவேன். புரியுதா? கஷ்டம் புரியுது. ஆன்சர் சொன்னா மாசே, இல்லனா ஜூஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. வடிவேலு நடித்த பிரபலமான கதாபாத்திரங்களின் பெயர்கள். சூனாபானா, கைப்புள்ள, புலிகேசி, 3 கட்டத்துறை, கடத்துறை, 4 1 2 ஏய், கட்டத்துல தப்பு. 3 கட்டத்துல தப்பு. 4 5 டைம் அவுட். 4 சொல்லிருக்கீங்க. ஓகேவா? 4 சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கான क्वेश्चन இப்போ வரும். அதே 1 மினிட் 4 சொல்றீங்களா அதுக்குள்ள தப்பு பண்றீங்களான்றத பாப்போம். ஓகே? ஆன்சர் சொன்னா மாசே, இல்லனா ஜூஸ். சூரியவம்சம் டீமோட क्वेश्चन ப்ளீஸ். கவுண்டமணி நடித்த பிரபலமான கதாபாத்திரங்களின் பெயர்கள். அழகுராஜா, ஒண்ணு காளிங்க, காளிங்கராயன். காலிக்கு நல்லதா கரெக்ட்டா. 2 கேப்டன் தான் யோசிக்கிறாரு. 1 2
கவுண்ட் பண்ணி பார்த்ததே இல்லையாடா சாவடிக்கிறீங்களா ஒரு 5 செகண்ட் இல்ல முடிஞ்சீங்க 1 நிமிஷம் முடிய போகுது. நான் என்ன சொல்றேன், நாங்க என்னவே இல்லை, நீயே எடுத்துருங்க ஜூஸ் கிளாஸ் கையில. பாடியில இருக்கிற தேவையில்லாத ஃபேட்லாம் குறைக்கிறதுக்காக லெமன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும், அது எடுத்துக்க கையில. Cheers. ஏய் ஃபுல்லா குடிக்கணும். எப்படி நான் துப்புவா இருக்கு. விஜய், why don't you try once? I've tried lot of time. நான் தான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். லெமன் ஜூஸ் இல்ல, உப்பு தண்ணி. இந்த உப்பு மட்டும் தான், இது குடிக்கவே இல்ல. ஒரே கருத்து. Joy, full of fun. நிக்கிதா ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் சொல்ல. உனக்காக நான் குடிக்கிறேன். உங்க டீமுக்கு நிக்கிதா, உனக்காக வேணா நான் ஏத்துறேன். நீ அதை குடிச்சு முடிக்கணும் நிக்கிதா, உனக்கு மட்டும் குடிக்கிறா, நான் குடிக்கிறேன். ஓகே குடு குடு குடு. ஏடியே குடிங்க. There you go. இங்க பாருடா நல்லா கிளப்புறாங்கடா வீதிய. மின்னலே படத்துல ரீமாஸ்டர் கிளாஸ் கொடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி இதை ஃபீல் பண்ணி குடிக்க போறேன். Come on, Dad. Yeah. எல்இடி ஓபன் பண்ணுங்க. எல்இடி ஓபன் பண்ணுங்க. அப்படியே அந்த கழுத்து வந்து பின்னாடி தெரியுதா? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? அதெல்லாம் ஒரு சந்தோஷமாடா. நிக்கிதா, நான் எதுக்காக குடிச்சு உனக்கு புரியுதுல? அண்ணா தங்கச்சி பாசம். இப்ப அண்ணன் தம்பி பாஸ்தா பார்க்க போற. தம்பிக்காக இதை கூடா. நீ தம்பி சாவடிச்சிரும். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். அடுத்து என்னடா எனக்கும் தீபன் வாய்ஸ் வருது. ஆன்சர் சொன்னா மாசு, இல்லனா ஜூஸ். உன்னோட வின்னர் டீம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரே. பாப்பா ஆடு ஆடு. ஏய் என்னடா ஆடுங்கடா, யாராவது பாக்குறேன். ஜி சூப்பர் ஃபேமிலில நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரவுண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த ரவுண்டோட பேரு லொஜாக் மஜாக் பஜாக். ரொம்ப சிம்பிள்ங்க. டோட்டலா உங்களுக்கு வந்து 180 செகண்ட்ஸ் டைம் தருவோம். 180 செகண்ட்ஸ்ல நாங்க ஒவ்வொரு இமேஜ் காமிப்போம். அந்த இமேஜ்ல என்ன இருக்கு அப்படின்றத ஒருத்தர் உங்க டீம்ல இருந்து நடிச்சு காட்டணும். அதை பார்த்து உள்ள இருக்கிற டீம் மெம்பர்ஸ் அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது என்னவா வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க உள்ள இருந்து நடிக்கும் போதே உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு 3 பேர் ஆப்போனன்ட் டீம்ல இருந்து வருவாங்க. அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பார்க்க விடாம பண்ணுவாங்க. அதையும் மீறி தடைகளை தாண்டி பிளான் பண்ணி எப்படி ஜெயிக்கிறீங்கன்றதா இந்த ரவுண்டு. ஓகேவா? லொஜாக் மொஜாக் ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் வர போற 3 பேர் கேப்டன், உங்க 2 பேரை கூப்பிட்டு நீங்க உள்ள போலாம். உங்க டீம்ல இருந்து 3 பேர் வர போறீங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு அந்த 3 பேர் யாரு? Three, 2, 1, your time starts now. Meow meow. Meow meow. Hey, நல்லா அடிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ள போ.
ஏய் வாய அசைக்கூடாது வாய அசைக்கூடாது ஒட்டகம் ஏய் மான் 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 ஏய் இருடா குனியா காமிங்க ஏய் குதிரை ஏய் நல்லா அடிங்க ஏய் டிஸ்டர்ப் பண்ணாம அடிங்க நீ என்ன தாய் பாத்து நீ நல்லா அடிங்க வா தலைமுடி முடி சீப்பு பறக்கும் வெளியில வாங்க குடுங்களா குடுங்களா நான் முடிச்ச மொசக்குட்டியே ஏய் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஸ்டர்ப் பண்ணலாம் நீங்க குட்டி போடா புலி பரமசிவன் அடிக்கிறானுங்களே ஏய் மூஞ்சில கூட அடிங்க டிஸ்டர்ப் ஆக போறானுங்க தப்லா 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 மொழியிலே தெரிவது ஏய் நல்லா அடி செல்ஃபி ஸ்டிக் நீ வேற கைய கொண்டாந்து மொத்தமா கரெக்டா நீங்க எத்தனை கெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 8 விஷயங்கள் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு பெரிய பெரிய பாராட்டுகள். ஒண்ணு தப்பா சொல்லுவீங்க சரியா? சோ இவங்களுக்கு அதே டைம் தான் கொடுக்க போறோம். டிஸ்டர்ப் பண்ண உங்க சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வர போறா? ஓகே. சோ உங்க சைடுல இருந்து உள்ள போக போறது யாரு? இவங்க 3 பேர். ஓகே ரெடி? சோ ஃபர்ஸ்ட் நீங்க 3 பேர் உள்ள போயிடலாம். சூரியவம்சம் டீம்ல இந்த டீமுக்காக தன்னோட தலையே அடமான வச்சிருக்க அந்த 3 ஜீவன் யாரு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். தலையை மட்டும் வெளியே கொண்டு வாங்க. இன்னொருத்தருக்கான கேப்டன் கேப்டன் கொஞ்சம் டிலேவா வராரு. கேப்டன் கொஞ்சம் ஸ்பீட் அதிகமா இருக்கும். ஓகேவா? குதிரை இருந்து வர கருணாகமா இருக்கான்டா. அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அது அப்படி இல்லையா? திருட்டு மூஞ்சி முழுகுது அது. நல்லா பாப்பா மாதிரி சரக்கு சார்பா ஒரு சைடுல இருந்து வந்துட்டே இருக்கணும். ஓகேவா? ரெடி? டோட்டல் 180 செகண்ட்ஸ் டைம் and your time starts now. போடா மேல போடா. ஏய் ஃப்ரெண்ட்ல அடிக்கிறான். அடி வரவ அடி. பட்டர்ஃப்ளை. கல்ல அடிங்கடா. இது செகண்ட் இமேஜ். கல்ல அடிங்கடா. செம்புடா. ஏய் பாருங்க. அடிச்சா கேப்டா டேய். பாருங்க டேய். ஏசப்பாவா கண்ணடிக்காதீங்க. ஓகே நெக்ஸ்ட் இமேஜ். ஏய் எவன் போறானே வேற டைனோசர். இங்க மாட்டு போடுது. நெக்ஸ்ட் இமேஜ். இருடா நான் போய் பாக விடுறா. அரா. இந்த போறப்பு தான் நல்லா பேசக்கூடாது. லாலிபாப். ஆட்டு பிஸ்கட். சூப்பர் போடு. போடுறா. கல்ல அடிங்கடா இவன் டேய். சாக்லேட். கண்ணடிக்க. மனோபோலா ஏய் அப்பளம் சிப்ஸ் அந்த மதுரை வெளியே போயிடா.
இருக்குடா. அத போயிட்டு வேற எதுல வாயா. அறிவு கேப்டன் ஒண்ணு வச்சிருக்கோம். டேய் கந்த புலி மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் 20 செகண்ட். கண்ணு அடிக்காத. நாய்க்குட்டி நாய்க்குட்டி கோழிக்குட்டி கோழிக்குட்டி எலி எலி. பாய் கேப்டன். நெக்ஸ்ட் மேட்ச். போடு போடு. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம். வந்துடா. அடினா எப்படி அடிக்கணும்னு பாரு கத்துங்க. டீம் கேப்டன் என்ன கேப்டன் இது? உங்களை விட கேவலமா நடந்து இருக்கேன். எல்லாரும் கண்ணு அடிச்சு கையில வாங்கிட்டாடா. ஜபரா கண்ணுல அந்த பொண்ணு கண்ணுல உன்னை அடிக்கிற ஃப்ரெண்ட் தான் தெரியும். நம்ம தான் ஜெயிச்சோம். யார் அடிச்சா? அழுதுச்சுடா. அடிச்சுது. புரியுதா? இங்க வா கேப்டன். இது கிளியர் அளவுக்கு அந்த குழந்தைய போட்டு அடிச்சு இந்த குழந்தை அடிக்கல. ஐயோ பாப்பா அழுதுச்சுடா. ஓகே அழுவாத. ஆமா. தேங்க் யூ so much. மொத்தத்துல நீங்க அங்க போய் நீங்க எந்த டீம் வின்னர் அப்படின்றத பார்க்க போறோம். டீம் சூரியவம்சம் 7 விஷயம் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. அண்ட் டீம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி 8 விஷயம் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க காரணத்தினால இந்த round இருக்கு. எப்படி இருக்கு? ஒன்லி ரீசன் ஃபார் ஹர். ஐயா இங்கிலீஷ்ல உங்களை தர மாதிரியே தாங்கறாரு. இங்கிலீஷ்லயே அவருக்கு பதில் சொல்ல நினைக்கிறீங்களா ஐயா? Yeah, I think very well game. I am a Superman. என்னடா கிரிக்கெட் I am winning the match, the Padunukudi match. So I will dance. Put up song. Come on. Come on. அவன் என்ன சொல்றா நீ என்ன பதில் சொல்ற? சவுகர்பட்ல மூட்டை ஐட்டு போறோம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு சொன்னேன். அத தான் சொன்னேன். He is a Doberman, you are Superman. Yeah, Superman. Very nice. Yeah, So yeah. you want to dance now? I will in a very happy mood. Okay. So I will dance with your heroine. Hey, bloody Come on, Nikita. Come on, come on. சரி நீ வரும்போதே தெரியும் நீ அங்க தான் போகல. பட் எனிவே சாங் உங்களுக்கு போறேன் சார். He is my team da. Bloody. He is always dancing with me only da. Go other side, man. Come on, come on. Only ladies. Only ladies. No animals. Please, come on, Nikita. நீ சத்தியமா அலையறியா? Okay, come on, Nikita. Come on, Nikita. Come on. இங்க இருந்தே come on. Sorry, Nikita. நான் ரொம்ப நல்லா பையன். ஒண்ணும் செய்ய மாட்டேன். உங்களை கட்டு தலையில தட்டு. பாட்டு சம்பந்தமான ரவுண்டு அப்படின்ற காரணத்தினால் நம்ம சொன்னோம் நிறைய விஷயத்த மாற்றிருக்கோன்னு. ஆனால் எந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக மறக்க மாட்டோம். நம்ம ஜி ஃபேமிலிக்கு அது கிடையாது அந்த பழக்கம். ஸோ வந்தப்போ சொன்னோம் ஒருத்தங்க கிட்ட, நீங்கள் பாடியே ஆகணுங்க இன்னைக்கு ஷோ முடிஞ்சு போகிறதுக்குள்ள. உங்கள் வாய்ஸ் கேட்கும்போது அப்படியே சிங்கப்பூர்க்கும் நடக்கப்பன்னு எல்லாரையும் கலந்தா மாதிரி இருக்குது அப்படின்னு மச்சான். ஸோ அவங்களே இப்போ பாட சொல்ல போகிறோம். நீங்கள் பாடினதுக்கப்புறம் தான் இந்த ரவுண்டு உள்ளே போகிறோம். ஓகே தானே உங்களுக்கு?
Double okay, double okay. காஞ்சனா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். போங்க காஞ்சனா. என்ன சாங் பாட? நீ உனக்கு என்ன பாட்டு வரும்? தென்றல் வந்து சாங். விடு விடு விடு. அதாவது இவங்க பெற்ற துன்பம் பெருக வையகம். சரி ஓகே. எல்லாம் இத்தனை பேர் ஒருத்தங்க பாடுறேன்னு சொன்னோம்னா அலறாங்கன்னா அப்ப கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அப்படியே நாசர் சார் வயசுல பாடு. அவங்க பாடினாலே இப்பதான் இருக்குன்றாங்க. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அதென்ன பாடும்போது ஈ ஓட்டுகிற? திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல. அது வந்து போகுதமோ. எண்ணங்களை தீத்தபடி வண்ணமெல்லாம் வருமம்மா. உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன். லாஸ்ட் மட்டும் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்டே தப்பு. ஃபர்ஸ்ட் தப்புல உன கூப்பிட்டே தப்பு. நான் நல்லா தானே பாடுறேன். அப்படியே உனக்கு தோணுதா? இது ஒரே நிமிஷம் யாரோ கீழே போன்ல ரெக்கார்ட் பண்ண எடுத்து வந்து காட்டுறேன். நீ பாக்குறியா? டிராபிக்ல பின்னாடி இருக்க ஆறு நச்சுனே இருந்தா எவ்வளவு கடுப்பா இருக்குமோ அவ்வளவு கடுப்பா இல்ல, அவ்வளவு நல்லா இருந்தது வாய்ஸ். டேய் 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 காஞ்சனா தேங்க் யூ so much காஞ்சனா. இதுக்கப்புறம் தயவு செய்து எங்கேயுமே பாடாத. சரி ஓகே ட்ரை பண்றேன். இந்த டீம்ல இருந்து இப்ப 3 பேரை கூப்பிட போறோம். நல்லா பாடக்கூடிய அந்த 3 பேர் யாரு? கேப்டன் நீங்களே சொல்லுங்க. ஏய் எங்க டீம்ல இருந்து பாட போறது நிகிதா, அனிதா அண்ட் சூர்யா. பசங்க பேர் மட்டும் மறந்துடுவேன். கரெக்டா பசங்க பேர் மறந்துடுவேன். நிகிதா, அனிதா எல்லாமே வருது. சோ நீங்க சொன்ன மாதிரி 3 பேரும் இங்க வரலாம். உங்க क्वेश्चन எடுத்துக்கலாம். ஸோ டீம் சூரியவம்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அந்த சைடு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ரெடியாக இருக்காங்க. அந்த 3 பேர் யாரோ நீங்கள் பின்னாடி வந்துடலாம். கேப்டன் நீங்கள் கண்டிப்பாக வரணும். சாங்கில் கட்டு தலையில் தட்டு. இந்த ரவுண்டில் வந்து இந்த டீமை காப்பாற்றுட்டு அக்கா நீங்கள் ஒருத்தங்க போதும். ஏன்னா நீங்கள் வந்து ஜூரி மெம்பராக இருந்திருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ சூப்பராக பாடுவீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு ஆசைப்பட்ட அந்த பெருமாளே அவர் வேண்டிட்டு பாட ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ நான் யாரை கை காமிக்கிறனோ அவங்க தான் வந்து பாடுவீங்க. ஸோ இப்போ இவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் மாற்றினா கை காமிச்சோன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த இடத்துல லிரிக்ஸை இந்த டீம் மெம்பர்ஸ் மிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து உடனே அந்த தட்டை ரிலீஸ் பண்ணலாம். தலையில் தட்டு. ஓகே ரெடி? 3, 2, 1 and your time starts now. யாராண்ட? ஐயோ யாராண்ட? யாரா இங்க வந்து இந்த வச்சுக்கின பிரச்சனை நீ யார வரைக்கும் வாய்ஸ கொடுத்து நண்டு சிந்து அவன் எழுதுகிறது வந்தானா இந்த தீபாவளி நம்மளுது. தளபதி பாட்டு. இப்ப லோக்கல் நம்ம கெட்டா உள்ளாதனும் நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சனம் வெறுத்தனம். இன்னும் இப்ப லோக்கல் நம்ம கெட்டா உள்ளாதனும். சூப்பர் அக்கா நீங்க. நாமா நான் இருக்கோம் வெறித்தனோ கருப்பா கலையாறு படித்தனோ வெறித்தனோ ஒன்னா வசராயிருக்கோ வெறித்தனோ வெறித்தனோ. ஐயோ இன்னும் என்ன வேணும்? ராவடி ராசா நம்படி நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனோ. இப்ப இப்ப லோக்கல்னா நாம கெட்டா வெள்ளத்தனோ. லிரிக்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்தா என்ன பாடுறீங்கன்னு பாப்போம். மாலு 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 கமாலு சுரங்கனி கமாலு மாலு 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 என் தளபதி தந்தோடு மாலு 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 சுரங்கனி கமாலு மாலு 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 என் தளபதி தந்தோடு சுரங்கனி சுரங்கனி சுராங்கனி 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 காமாலு சுராங்கனி காமாலு சுராங்கனி காமாலு என் தளபதி தான் தூளே.
வரும். கண்ணா கண்ணுக்கு ஒரு ஆட்டம். ஐயோ, அது எப்படி வரும் டியூனு? பெருமாளே. 3 பேர் வந்து பாடம்லாம் எப்படா டேய்? பாடுறா. நீங்களா தெரியுமா? கொலத்து விட்டு நூறு சொந்தம் யாரு பாரு. காசு பணம் எல்லாம் போலாரு. மியூசிக் கட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் உங்க அடிக்கிற வலிக்கிற அளவுக்கு அடிக்கிறா. சத்தியமா டேய் கேட்கும்போது ஒரு நல்லா கட்டில தான் சாப்பாடு போட்டு கொடு, சாப்பிட்டு டயர்டா இருப்பாங்க. தமிழ் பாட்டு இங்கிலீஷ்ல இப்படி போட்டாக்க அது தமிழுக்கு அவமானம். டேய் இப்படி பாடி சோப்படுறது எங்களுக்கு அவமானம்டா. தமிழுக்கு அவமானம். தமிழ் பாட்டு இங்கிலீஷ் மாதிரி தான் பாடிட்டு இருக்கடி. இதுல இந்த இப்ப போட்ட பாட்டுல 16 இடத்துல உங்களுக்கு கட்டு வச்சிருந்தோம். அதுல கரெக்டா நீங்க பாடி இருக்கிறது 4 பாடி இருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம் இந்த டீமுக்கு. அதுக்கே கை தட்டிடுறோம். நல்லா பாடியே கை தூக்கிட்டே வரலாம்னா அப்படிதான். ஏய் கேப்டன் பாருங்க கேப்டன். நல்லா பாடியே கை பேபி மேல போட்டு நல்லா பாடின கை தட்டின மாப்ள. ஆனா இவ்வளவு நேரம் செட்ல தூங்கி இந்த அத்தனை பேரும் நிக்கிதாவோட வாய்ஸ் கேட்டு பின்னாடி ஒருத்தர் தட்டுல இருந்து கை எடுத்துட்டு கை தட்டுறா. மச்சான் பயங்கர பவர் ஆவறான். அந்த அளவுக்கு இப்போ டஃப் காம்படிஷன் வந்துச்சுன்னு தெரியுது. சரி அந்த செல்லமா எங்களுக்காக ஒரு 2 லைன் பாட. பொல்லாத வயசு சீண்டிட்டான் போனா தடுத்தாலும் உனக்கு விழுவேன் நானே கண்ணாடி உடைஞ்சாலும் காட்டுவேன் உன்னை நானே. கடையை சாத்துறோம் இந்த ரவுண்டுக்கு. 2 பேரை விட இங்க பயங்கரமான சிங்கர்ஸ் தான் இருக்காங்க. வாய்ஸ் கேட்டுருப்பேன். உங்களை மிரட்டுற மாதிரி 3 பாடகர்கள் இப்போ இங்க வர போறாங்க. அதனால கைத்தட்டோட டீம் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் யாருன்னு பார்த்தா டார்லிங் தான். ஏன்னா எல்லா தமிழ் பாட்டு, எல்லா டியூன், எல்லா லிரிக்ஸும் அப்படியே தெரியும். தெலுங்கு மலையாளம் ஓகே இல்ல? whichever language. Timbuktu கூட தெரியும் எனக்கு. ரெடி? டைரக்டா போறோம். 3 2 1 மியூசிக் ப்ளீஸ். ஈஸி பாட்டு. நம்ம ஈஸி. ஏய் கோலி சோடாமே. அதான். என் கறி குழம்பு. உங்கிட்ட பம்மினா டேக் மீ. ஏ சில்க் சட்ட நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட டாக் மீ மை டியர் மச்சான் அவ மனசு மச்சான் நீ மனசுக்கெல்லாம் நெஞ்சு ஜிகஜிகதா மை டியர் ராணி நன்றி முலபாணி நம்ம பண்ண சேர மனசு கிழிச்சா நம்ம பிஜு பக்கோ பையன் பத்திக்கு ஜானி அடிக்காதீங்க கரண்டுக்கு ரவுடி பேபி ரவுடி பேபி திருப்பி ஏய் பாருடா. அது போயா ரவுடி பேபி ஏ ரவுடி பேபி ஏ ரவுடி பேபி
ஏய் பார்ட்டிசிபேட் பண்ற உங்களுக்கு தான்டா டயர்ட் ஆகணும், பாக்குற எங்களுக்கும் டயர்ட் ஆகுதுடா. அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. டேய் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணதுலயே யார் செம்ம கியூட் செம்ம சூப்பர்னா உண்மையிலே நீ தான். வேற லெவல். மேடம் நீங்களும் பாட்டுலாம் பாடணும், புரியுதா? பேசக்கூடாது. நான் எங்க வரதுக்கு முன்னாடி அது போயிடுறது, நான் என்ன பண்றது? இன்னும் இங்கேயும் போயிடுறதா? நான் எங்க போறது? நம்ம தெருவுக்கு தான். நீங்க அப்படியே அங்க போயிடலாம். நீங்க 3 பேர் இங்க வந்துடலாம். வந்துருங்க. ஓகே. சாரிடா. ரவுண்டோட வின்னர் அவங்க தான். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரே பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆல் கேர்ள்ஸ் உங்க அப்படியே எங்க எல்லாரும் ஸ்டேஜ் கூப்பிட போறோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். கேர்ள்ஸ் நீ போவாத இரு. கேர்ள்ஸ் தான் கூப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் நல்லா பாடினதை பார்த்து நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணி இம்ப்ரெஸ் ஆகி இந்த பொண்ணு பாடின சூப்பராக இருந்தது, இவங்க பாடியிருந்தா நல்லாயிருக்கும், இவங்க நல்லா பாடுவாங்கன்னு தெரியும், இவங்க ஐயோ கேட்டதுக்கு அப்புறமா திருப்பி பாட சொல்லணும், இப்படி எல்லாருக்கும் ஒரு விஷயம் எங்கள் மைண்டில் தோணுனதுனால ஒரு பெரிய தாட் பபுளாக போட்டு உங்கள் எல்லாரையும் ஒரு விஷயம் பாட வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். சரியா? இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறோம், அதை அப்படியே காதில் உள் வாங்கிக்கோங்க. உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாடணும். ரெடி? மியூசிக் ப்ளீஸ். பாடுவீங்க. சத்தியமா வராது. வருமா? வராது. இப்ப தெரியுது அந்த சிரிப்புக்கு காரணம் என்னன்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஓகே. சரி யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Come on, Ashwin, come on, Ashwini. பாடு சாந்தா பாடு. நன்னா நானே நன்னா நானே ஒரு நிமிஷம். அதேதான் இங்க வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. இல்ல அதேதான் நீ கத்துக்கோ அவருக்கு. ஏன்னா இதுக்கு மேல ட்ரெயினர் என்னால இறக்க முடியாது. ஒரே அஸ்வின் நீங்க ஒரு தடவை சொல்லி கொடுங்க உங்களுக்கு. Come on. சரி சார். தன்னானே தானா. ஏண்டா டெல்லியர்மா எப்படியாடா கத்துவா? காட்டு பண்ணி பாடு பாப்பா. அவன் சொல்ற மாதிரி பாடாத, இவன் சொல்ற நான் மாதிரி சொல்லி பாடு. கொடுக்குற மாதிரி பாடு. தன்னா போதும் போதும். யார் எருமன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. போ. ரெண்டு எருமைங்க தயவுசெய்து பிளேஸ் போயிடுங்க. கேப்டன் உங்களை சொல்லுவேன் அப்படியே. சிரிச்சது போதும். ரெடி போலாம். எனர்ஜி. தந்தானே பாப்பா எங்க தாத்தா செத்தப்ப எங்க பாட்டி இப்படித்தான் அழுதுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம் மேடம் ட்ரை பண்ணா கரெக்டா நினைக்கிறேன். ஃபேமிலிக்காக அனிதாக்க பாடிச்சு. பாடுறப்ப நீ ஆறு பார்க்கும்போது தெரியும். இதான் யோசிச்சிருப்பேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்ந்து நாங்க ஒரே ஃபேமிலி, நாங்க ஒன்னாவே பாடுவோம். இந்த பஜனையே வேணாம், இன்னைக்கு தனியா தான் பாடணும். புரியுதா? இது அந்த பாட்டு. மனமே மனமே தலைக்கு ஒரு தோல்வி கிடையாது. சைடுல ஹெல்ப் வேற.
விசில் வேற ஹீரோ. ஏய் நீ கரெக்டா இருக்கறனா வேலையில அப்பா. எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணினா. பொண்ணு பாடணும்னு விசில் சவுண்ட். பாரு. நம்ம கேம்ல இல்லன்னு திரம் விசில் வச்சிருக்கீங்க டேய். இல்ல நல்லா பண்ணாங்க. இது ஒரு வஸ்டான ஒரு ஷோ வாழ்க்கையை நீங்க பார்த்துக்க முடியாது. இதுக்கு அப்புறம் நான் பண்ணவும் முடியாது. எல்லாம் சேர்ந்து அந்த தன்னால பாடுங்க. 3 2 1. நல்ல வேளை எங்க தாத்தா செத்துட்டாரு. இந்த குடும்பம் எல்லாம் பார்த்திருப்பாரு. இன்னொரு தடவையும் செத்துட்டு இருப்பாரு. Thank you so much all lovely ladies. உங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. Thank you. Thank you. வா நம்ம ஃபேமிலியில இப்படி ஒரு இத்தனை இசை குயில்களா அப்படின்ற மாதிரி பெண்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. இதை பார்க்கும்போது ஏன் பசங்க பாட மாட்டாங்களா? பசங்க கெத்து இல்லையா? பசங்களோட இசை வளம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பசங்க ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ கேப்டன்ஸோட சேர்ந்து டீமில் இருக்க பசங்க எல்லாரும் களத்தில் இறங்க போகிறாங்க. அவங்க எப்படி பாடுறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நல்ல கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் our boys on stage. Practice our work and play now. Why you planning on wrecking this game now? 3 2 1 music please. Uvi from you. எந்த அளவுக்கு பாடிருக்கீங்கன்னு பாருங்க. அவர் மைண்ட் உள்ள ஆழமா செலுத்திருக்கீங்க உங்க பாட்டை. அவருக்கு ஒரு பாட்டு போட்டு அவர் உங்க பாட்டு பாடினு இருக்காரு. இவர் என்ன நோட்ஸ்லாம் இப்ப மார்க் பண்ணிருக்காருன்றது இப்ப தெரிஞ்சிடும். மார்க் பண்ண நோட்ஸ் பாடுங்க. ஸ்கேல்ல பாடுறாரு சூர்யா. அந்த இளையராஜா ஐ பிச்சா ஒரு பிச்சு அதையே நீ பிச்சு பிச்சு தான் பாட போற. ஐ பிச்சாவா? 3 2 1 யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம். சார் ரொம்ப இப்போ பாட போறீங்க. ஓகேவா? பாடிடுங்க. சரி 3 2 1. ஃபைனல் அழகப்பன். முட்டில இருந்து எடுக்கிறியா வாய்ஸ்? யாரையா பாடுறா? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது. ஆக நல்லா பாருங்க. எம்பாடி சீமையில தேரோடும் வீதியில போல வந்தவனே யாரடிச்சாரோ வைத்தெரிச்சல் யாரடிச்சாரோ ஃபைனல் சாங் ஒரே ஒரு பாட்டு. நீங்க நல்லா பாருங்க. ஒரே ஒரு ஃபைனல் பாட்டு. ஏய் பசங்கடா போடா. என்ன கேப்டன் ரெண்டு பேரும் இல்லைங்க. என்ன சாங் இது? இல்ல உங்களுக்கு செட் ஆகிற சாங். இந்த சாங் நீங்க வந்து மியூசிக் இல்லாம பாத்துட்டு இருந்திருக்க சாங். அதனால உங்களுக்கு தெரியல எது வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி சாங் வந்தா மியூட் பண்ணிடுவோம்பா. அது தெரியும். நீ மியூட் பண்ணிட்டு தான் அனைத்து பாடல்களும் பாப்பேன். எல்லாரும் தூக்கிட்டாங்களா பாத்துட்டு. குளிர் ஜரம் மாதிரி. இது வந்து இவன் தாய்லாந்து பேங்காக் போன. இது பாட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல, பாட்டு முடிகிற மாதிரி. டேய் கண்ணதாங்க. இந்த ரொமான்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எலிவேட் பண்ணோம். இப்போ நீங்க ஒரு தாய் ஸ்பா மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க. அடுத்து ஒரு ஸ்பா இருக்குது. இது நாய் ஸ்பா.
ஐயா உங்களை நாய் ஸ்பான்னு சொல்லிருக்காரு சொல்லுவான் நாதாரி நாய். நல்லா இருக்கு. கவுண்டர் கொடுக்குற மாதிரி நல்ல பாட்டு. அதே பாட்டை இன்னும் பாடிடுறியா? ப்ளீஸ் 3 2 1. நல்லா எருமை மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி வாய வைக்கிறேன். ஒரே செட்டுக்குள்ள ஒரு ஷாருக் கான் ஒரு சல்மான் கான் இருந்தா இப்படிதான் பெரிய போராட்டமா இருக்கும். நகைச்சுவைக்கு பஞ்சம் கிடையாது, கவுண்டருக்கு பஞ்சம் கிடையாது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான எங்க 2 கேப்டன்ஸோட இந்த ஷோ பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ரவுண்டை இதோட முடிக்கிறோம். தேங்க்யூ so much கேப்டன்ஸ். நன்றி. தேங்க்யூ. அடுத்தது போற ரவுண்டு ஒரு இன்டர்நேஷனல் ரவுண்டு. இந்த ரவுண்டோட பேரு பக்காவா நின்னு பலூனை போட்டா வெக்கமே இல்லையாடா? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு பயல இப்படி இந்த ரவுண்ட் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சிம்பிளா பண்ணலாம்னு பார்த்தோம். எப்பயும் போல கேப்டன் நீங்க சொதப்பிருக்கீங்க, பரவாயில்ல. பக்காவா நின்னு பலூனை போட்டா வின்னு. அதான் இந்த ரவுண்டோட பேரு. பக்காவா நின்னு பலூனை போட்டா வின்னு. இதுல கேப்டன்ஸும் ரெடி, விளையாட போற டீம் மெம்பர்ஸும் ரெடி. ரொம்ப சிம்பிளான ரூல் தான். 60 செகண்ட்ஸ் டோட்டல் டைம் உங்களுக்கு. 60 செகண்ட்ஸ்ல ஒரு கேள்வி கேட்போம், காமனா ஒரு क्वेश्चन கேட்போம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பதில் சொல்றீங்க அப்படின்னா அந்த பதில் சரியான பதிலா இருந்தா பலூன் எடுத்து இங்க போடுவீங்க. இங்க இருந்து அந்த பலூன் அது உள்ள போய் சேரணும். சேர்ந்தாதான் அது கவுண்ட்ல வரும். அதே மாதிரி நீங்க பதில் சொல்லுவீங்க அதே கேள்விக்கு. அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா இருந்தா பலூன் தூக்கி நீங்க போடலாம். ஸோ ஒரே கேள்விக்கு 2 பேரும் மாறி மாறி பதில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஃப்ளோல நீங்க தப்பா பதில் சொல்லிட்டா அதோட கட் ஆயிடும். புரியுதா? அது கணக்கில் வராது. கரெக்டாக பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் போட முடியும். ஓகே, ஸோ கொடுக்குற இந்த 60 செகண்ட்ஸ்ல எந்த சைட்லேருந்து எந்த சைடுக்கு சரியா பதில் சொல்லி நிறைய பலூன் போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரெடி? உங்களோட கேள்வி, ஸ்கூல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், பள்ளிக்கூடத்துல யூஸ் பண்ற பொருட்கள். உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெயின் கோட். ஓகே, சூப்பர். போடு. ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க. ஷார்ப்னர் போடுங்க, பலூன் போடு. நீங்க பென்சில் பாக்ஸ். ஓகே, கம் ஆன், கோ போடு. பரவாயில்ல. இப்பதான் நீ உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்க. நீங்க நோட்புக். ஓகே, போடு. இரு. கேப்டன் கை. பதில சொல்லு. யூனிஃபார்ம். சூப்பர். இதேதான். போல. 5 4 அதையும் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. நம்பர் டைம் ஆப். இதுல வந்து அதிகமான ஆன்சர் யார் பண்ணிருக்காங்க லாஸ்ட்ல பாப்போம். சோ நான் என்ன பண்றேன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 2 டீமையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். 2மே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க தான் அப்படின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவா தரோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா, இப்போ ஹீரோ இங்க இருந்து நிறைய சஜஷன் சொன்னா, ஏய் இது சொல்லலாம்ல, அது சொல்லலாம்ல அப்படின்னாரு. ஸோ கேப்டன் இதே மாதிரி வெளியே இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க உள்ள போறீங்களா? போறோம். மாத்திக்கலாமா? ஓகே, ரெடி. உங்க பெர்மிஷனோட மாத்துறோம். ஓகேவா? பொதுவா ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹீரோ உடனே காப்பாத்துவாரு. இந்த என்டையர் குடும்பத்தையே இன்னைக்கு ஹீரோ காப்பாத்துற தயாரா காத்திருக்காரு, மாறி இருக்கார். உங்களோட கேள்வி, பீச் அப்படின்ற வார்த்தையை சொன்னா உங்க மைண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள். லவ்வர். சூப்பர். லவ்வர்ஸ். நீ உனக்கு அது ஞாபகம் வரும் தெரியும். நீங்க சுண்டல். பீச் ரெஸ்டாரண்ட். கடையில பீச்ல கடை. ஓகே, இது போன் கடைகள். ஓகே, எக்ஸிபிஷன். ஓகே.
சொல்லு. ஏய் 5 4 சோளம் சூப்பர் சோளம். ராட்னம் சூப்பர் ராட்னம். பாட்டு எங்க மூல இருந்தது ஒரே நவுறு கிட்ட போறாங்க. போட் ஓகே சூப்பர் போட். பஜ்ஜி சீனு. அந்த பொண்ணு எல்லா பொண்ணும் போடுறா. அப்பா முதல் முறை வெளிய வந்திருக்கு. அக்கா ஓகே எதை பாத்துறாங்க. சுந்தரி அக்கா கடை ஓகே சுந்தரி அக்கா. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் சொல்லு. 10 9 சரி சொல்லு ஓகே 9 8 7 6 பிகினி 5 பிகினி சூப்பர். போடு லாங் லாங் 3 சர்விங் ஸோ ஃபைனல் கொஸ்டின் ரெண்டு டீமுக்கும் ஃபைனல் கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் இந்த ரவுண்டை முடிக்கிறதுக்கு. மழை அப்படின்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல வர விஷயங்கள். மழை சூப்பர் ரெடி. பஜ்ஜி போடு மழையில கப்பல்ஸ் எல்லாம் நடந்து போவாங்க கை பிடிச்சிட்டு. எது சொன்னாலும் ஒரு கப்பல் இதெல்லாம் போய் பஜ்ஜி சூடான பஜ்ஜி சொல்லிட்டாங்க. 5 4 3 சூப்பர். மழை வந்தா புயல் வரும் ஓகே. புயல் சொல்லிட்டாங்க. சொல்லியாச்சு எல்லாம் ஓகே வெள்ளம். அப்படியே போயிடுங்க வீட்டுக்கு. அப்படியே போயிடுங்க. அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. பதில் 5 4 பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். 3 2 இடி ஓகே. ஃபில்டர் காபி ஓகே. வேற லெவலுங்க. ரெயின் கோட் ஓகே. ராஜா சார் சாங். வெதர் ரிப்போர்ட் சூப்பர். மழை நிவாரணம் சூப்பர் நிவாரணம். டக்கு பதில் 5 அந்த 4 அந்த 3 இந்த மின்னல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன அநியாயம் பண்றீங்க. சரி ஓகே. ரொமான்ஸா வேணாம் அவர் லவ்வர் சொன்னார் அது ஒத்துக்கல. வேற இல்ல நோ பலூன் இல்ல தவளை சத்தம் ஓகே. இங்க கேம் ஆடுறானா எங்க போறேன். 5 4 3 2 1 நாங்க பாஸ்கெட் பால் ஆடுவீங்க உண்மையிலுமே? விளையாடி இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன். உங்க கேப்டன் சொன்னது அப்போ உண்மைதான். ஆமா ஆமா சூப்பர். நீங்க மச்சான்? மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாக்கர் பிளேயர், அப்புறம் மேரத்தான். ஓகே இவங்க சொன்ன மூணு எனக்கு புரிஞ்சது. நீ சொன்ன மூணுமே எனக்கு புரியல. நல்ல கேம் மட்டும் எனக்கு புரியுது. நல்லா பீரோ புல்லிங் பண்ணாப்ல. பீரோ புல்லிங் கொண்டு போயிட்டாப்ல அது வரைக்கும். நீ சீரியஸா வீடு காலி பண்றப்ப என்னன்னா ஒரு நம்பர் வாங்கிக்கங்க. யாருனாலும் பீரோ தூக்குறது எதுனாலும் அசால்ட்டா நீ சொன்ன மாதிரி தூக்கிலாம் நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் எங்க எல்லாரோட சார்பாக. ஸோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் இவங்களோட ஸ்கோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. டீம் சூரியவம்சம் மொத்தமாக 13 பலூன் இந்த சைடு கரெக்டாக ஆன்சர் சொல்லி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 13 பலூன்ஸ். இந்த சைடு திரும்பி பார்த்தோன்னா பாஸ்கெட் பால் பிளேயர் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி 16 பலூன் இந்த சைடு கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுலேயும் ஜெயிச்சது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி.
ரொம்ப நேரமா நிறைய கிழிச்சுன்னு இருக்கோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த 2 டீம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் எப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரியும், பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம நடக்க போகிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் எல்லாமே மாறலாம். சரியா? நீங்கள் அமௌண்ட் நிறைய வச்சுருக்கலாம், இப்போ அவங்ககிட்ட ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம மணி மாமா நினச்சாருன்னா, சே எவ்வளோ அழகான டீம் இது, எவ்வளோ தங்கமான பசங்க இவங்க, எவ்வளோ நல்ல கேப்டன் இவர், அள்ளி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டாக அவங்ககிட்ட கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். இந்த சைட்லேருந்து சுபத்ரா நீங்கள் தான் போய் மணி மாமாவை இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? 3, 2, 1 மியூசிக் ப்ளீஸ். கட்டிப்பிடி மணி மாமா, கட்டிப்பிடி மணி மாமா. மணி மாமா. சூப்பர், சீரியஸ்லி நல்லா கைதல் கொடுக்கணும். ஓகே பட் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி டீம் 10,000 rupees. இந்த டீமுக்கு ரொம்ப நேரமா டஃப் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நம்ம அருமையான டீம் சூரியவம்சம். அங்கிருந்து நிக்கிதா, நான் ஆடாத ஆட்டமா, நான் பார்க்காத ஸ்டேஜா அப்படின்ற ஃபீல்ல இருக்காங்க. மணி மாமா இப்பதான் பார்க்க போறீங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ரெடி, ப்ளீஸ் கம். பின்னாடியா போற, முன்னாடி வா. ஏடா பாம்பு குத்த சுத்துறாங்க. மணி மாமா தான் பண்ணுவா. சூப்பர் ஃபேமிலியில மணி மாமாவோட உதவியோட அக்கௌண்ட்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் காசு வந்திருக்கு டீம் சூரியவம்சம்க்கு. ஸோ அந்த டீமுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் இந்த இடத்துல கொடுத்துறோம். ஆனால் வந்ததுல இருந்து பயங்கர டஃப் கொடுத்து எல்லா ரவுண்ட்லயும் சூப்பரா ஆடி இது வரைக்கும் ஆடின எல்லாத்துலயும் வின் பண்ணதுனால உங்ககிட்ட மொத்தமா எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1,10,000 rupees ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி டீம் கிட்ட இருக்கு. 1,10,10,000 ரூபாய். உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அது ஊருக்கே தெரியும். இப்போ லாஸ்டா வந்து 50,000 மட்டும் தான் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு. ஸோ 50,000 வச்சு நீங்க ஆட போறீங்க, 1,10,10,000 வச்சு நீங்க ஆட போறீங்க. ஸோ எப்படி உங்ககிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். அமௌண்ட் இங்க தான் பெருசா இருக்கு. இந்த டீம்ல இருந்து யார் போய் ஆட போறீங்க, யார் அந்த 2 பேர் ஹெல்ப் பண்ண போறா? பூவி and அழகப்பன். சுபத்ரா. ஓகே தான். 3, 2, 1 your time starts now. போ. எடு. பலூன் எடு. மெதுவா புஷ் பண்ணு. இன்னும் 10 பேர் ஆங்க அந்த கேம். கோல். பிச்ச போடு. சோ ஒரு டிசைன் முடிஞ்சு இன்னும் 12 இருக்கு. கமான். மச்சான் 2 முடிஞ்சு. சூப்பர் மச்சான். கமான். மெதுவா. மச்சான் 3 முடிஞ்சிருக்கு. 8,400 rupees கேஷ் இருக்கு கையில. இவ்வளவு ஃபாஸ்டா போகுது. அழகா பண்ணு, பாஸ் பண்ணு. வெல்ல பாஸ் நிறுத்தாத. செட் ஆலனா விட்டு. 5 டிசைன்ஸ் முடிஞ்சிருக்கு மச்சான். உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் 6,700 rupees. பிடி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது. மெதுவா. சக்கானா பாஸ் ஆயிட்டோம். தள்ளு. மச்சான் 5,000 ரூபாய் தான் இருக்கு கையில. போலனா விட்டு. லைட் எரிஞ்சிச்சு. ஓகே 5,000 தான் இருக்கு. இப்போ 4,000 இருக்குடா. வாடா மிச்சம் 40,000. சாரி மச்சான். உன்கிட்ட 40,000 ரூபாய் தான் இருக்கு. நீ வர 4,000 ரூபாய் பயந்து சாரி.
இல்ல போடு 32,000 மச்சான். 32,000 இருக்கு Come on, மச்சான். வெரி குட் அப்பா 22,000. டீம் ஒரு ஊர்ல ராஜகுமாரிக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். 25,954 rupees அக்கௌண்ட்ல எடுத்துட்டு இந்த ரவுண்டை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா ஷேப்ஸும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. புவி ஸ்டண்ட்டுக்கு இன்ட்லாம் பண்ணி மறந்துட்டு மச்சான், நீங்களும் சூப்பரா ஹெல்ப் பண்ணீங்க ரெண்டு பேருமே. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு யார் வந்து உள்ள ஆட போறீங்க, யார் ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ண போறா? நீங்க தான் ஆட போறீங்க. இவங்க ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ண போறாங்க. 50,000 ரூபாயோட இந்த டீம் எப்படி ஆட போகுதுன்றதை பார்க்க போறோம். நல்ல கைத்தட்டல் ஃபார் டீம் சூரிய வம்சம். 3, 2, 1, your time starts now. Hey! 43,000 இருக்கு. 43,000. மச்சான் மூணாவது சூப்பர். செம்ம. ஏய் பிளேட் பாரு. ஏய் 33,000. மச்சான் 4 முடிச்ச. 27,000 இருக்கு. கட்டிவிடு. சூப்பர். மச்சான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். 16,000 தான் இருக்கு. மச்சான் 7,000 தான் இருக்கு. டக்குனு முடிக்கணும். இன்னும் ஒரு 3-4 டிசைன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் முடிய போகுதுடா மச்சான். Good try. எனக்கு தெரிஞ்சு அந்த டீம் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த டீம் வந்து எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப கம்மி. ஏன்னா 50,000 ரூபாயிலே மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. இன்னும் இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு 1-2 மட்டும் தான் மிஸ்ஸிங். 2 மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ அதுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே இன்னொரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தோம்னா இந்த மொத்த எபிசோட வின்னராக நம்ம மாறி இருக்கலாம். ஸோ நம்ம கிட்ட அமௌண்ட் நில் ஆயிடுச்சு. ஆனால் 2 சிம்பிள் அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு. பட் நீங்கள் டஃப் கொடுத்ததுக்காக ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த என்டையர் டீம் சூரியவம்சம். ஹெல்ப் பண்ண நீங்களும் சூப்பராக ஹெல்ப் பண்ணி 2 பேரும். ஸோ அதுக்கும் ஒரு பெரிய நன்றி. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்ததுக்கு கேப்டன் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத இந்த இடத்துல நான் குச்சமே இல்லை. பட் ஓகே. ஸோ என்னதான் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ டஃப்பாக ஃபைட்லாம் கொடுத்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை கரெக்டாக பிடிச்சி அப்போத்துலேருந்து சேர்த்து சேவிங்ஸ் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி லாஸ்ட்டில் 1,10,000 ரூபாயோட விளையாடி இப்போ 25,000 ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் வச்சிருக்கிற டீம் யாருன்னு பார்த்தா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. ஸோ இந்த வாரம் நம்ம ஜி சூப்பர் ஃபேமிலியில் வின்னர் யாருன்னு பார்த்தா ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. என்ன சுத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி. அடுத்த வாரமும் இதே மாதிரி ஏகப்பட்ட பொண்ணோட எக்ஸைட்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ண போறோம். கடை சாத்திர கிளம்புறது நான் உங்க ஆர்ஜே விஜய் அண்ட் திஸ் இஸ் ஆர் டீம். சோ இது பெப்சிடன் வழங்கும் ஜி சூப்பர் ஃபேமிலி பவர்ட் பை பபிள்வாலா கீஸ் இந்தியாஸ் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ ஸ்பெஷல் பார்ட்னர் 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் இட்லி அரிசி கிசான் பீனட் பட்டர் புரோட்டீன் புதையல் மற்றும் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ். ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டி.